இந்த பைரவி வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது. அஞ்சலி இந்த ஒரு விஷயத்துல இப்படி ஒரு பொய்ய சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல கார்த்திக். என்ன நம்பு. நான் வந்து இப்ப நான் சொல்றத கேளு. அப்படின்ற மாரி வந்து இப்ப நான் கதறி அழுதுட்டு இருக்கேன். அந்த ஒரு டைம்ல நம்ம கார்த்திக் வந்துட்டு, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. ஆனா அண்ணி வந்து இப்ப ஆரம்பத்துல இருந்து அஞ்சலி கர்ப்பமா இல்ல, கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு அவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல. எத்தனையோ விஷயத்துல நம்ம இலக்கிய அண்ணி வந்து இப்ப நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அப்பல்லாம் நீங்க நம்புனீங்களா? அப்படின்ற மாரி வந்து கேட்டு பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் நம்ம கார்த்திக் இருக்கிற கோவத்துல யார் யாரெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு வந்து தெரியுதோ, அவங்க எல்லாரையுமே பொளந்து கட்டியிருப்பாரு. என்ன பண்றது? நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு நம்ம கார்த்திக்க வந்து தடுத்து நிறுத்துனாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது, நம்ம கார்த்திக் ஏற்கனவே ரொம்ப மனசொடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா, இதுக்கு நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி அடுத்ததா இந்த அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. அதாவது நார்மலா பேசிக்கிட்டு இருந்தாலோ, இல்ல அவ ஃபோன் பண்ணி இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் வந்து நடந்திருந்தாலோ, அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் நடந்திருக்காது. என்னதான் அஞ்சலியே ஃபோன் பண்ணாலுமே கூட, இந்த பைரவி பேசுற பேச்சுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. சின்ன விஷயமும் கிடையாது. அது மட்டும் இல்லாம பைரவி பேசுறத கேட்டு நம்ம கார்த்திக்கே பயங்கர அதிர்ச்சியா இருக்காருன்னா, அப்போ எவ்ளோ பெரிய விஷயமா இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திக்க தெளிவுபடுத்தி அஞ்சலிய விவாகரத்தும் பண்ண வச்சுட்டாங்க. அதாவது அந்த பத்திரத்துல வந்து இப்ப என்ன சைன் போட வச்சுட்டாங்க. இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு எங்க போறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, போக்கு இடம் இல்லாம, இப்போ பைரவிக்கு வந்து இப்ப என்ன ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அந்த ஒரு டைம்ல "ஏய் அஞ்சலி நீ வந்து இப்ப என்ன எவ்ளோ தைரியம் இருந்தா நீ இந்த மாரி காரியத்த பண்ணியிருப்ப?" அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, அஞ்சலி இப்போ வந்து இப்ப என்ன நைஸ் பேச்சு பேச ஆரம்பிச்சுர்றா. அதாவது பைரவி கிட்ட வந்து இப்ப என்ன ஆன்டி நான் வந்து இப்ப எந்த ஒரு தப்பும் பண்ணல ஆன்டி. அது மட்டும் இல்லாம நான் செஞ்ச ஒரே தப்பு எல்லார்கிட்டயுமே வந்து இந்த கர்ப்ப விஷயத்த மறைச்சது தான் அப்படின்ற மாரி வந்து பேசிட்டு இருக்கா. அதுலயும் இப்போ இந்த அஞ்சலியும் பைரவியும் வந்து காம்ப்ரமைஸ் ஆக போறாங்க. நம்ம கார்த்திக் வந்துட்டு அஞ்சலி கிட்ட எதுக்காக இவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள மாஸ் என்ட்ரி கொடுத்து அந்த பைரவி வந்து உண்டு இல்லன்னு பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க. ஆனா கடைசியில பைரவி சொல்றத கேட்டு தான் இப்போ பயங்கர அதிர்ச்சியோட இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அஞ்சலி இருந்துட்டு இந்த மாரி தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே உங்களுக்காகவும், உங்ககிட்ட கௌதம் மாமாவ சேர்க்கணும் அப்படின்றதுக்காகவும், இலக்கியாவ கௌதம் மாமா கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் நான் இந்த ஒரு விஷயத்த பத்தி மறைச்சேன். ஏன்னா நான் கார்த்திக்க கல்யாணம் பண்ண அதாவது நான் கார்த்திக்க கல்யாணம் பண்ணதுக்கான காரணமே நீங்க தான். நீங்க இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் அன்னைக்கே சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கார்த்திக் என்ன அடிச்சு விரட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இலக்கியாவ விரட்டுறதுக்கு யார் வந்து உங்க கூட இருந்திருப்பாங்க. இத்தன நாளா இலக்கியாவ விரட்டுறதுக்காக நான் எவ்ளோ போராடிட்டு இருந்தேன்டி அப்படின்ற மாரி வந்து உடனே இந்த பைரவி கிட்ட நல்லவ மாரியே வேஷம் போட ஆரம்பிச்சாராம். கடைசியில பைரவி வந்துட்டு, "இங்க பாரு அஞ்சலி, நீ என்ன பண்ணியோ, ஏது பண்ணியோ, எனக்காக பண்ணியோ, இல்ல உனக்காக பண்ணியோ, அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஆனா இப்போ இலக்கியாவ விரட்டுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஐடியாவ குடு. இந்த வீட்ட விட்டு நீ வந்து போயிருக்க. இந்த வீட்ட விட்டு இலக்கியாவ நீ விரட்டிட்டன்னு வையேன், கார்த்திக் கூட உன்ன சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு." அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாராம். இத கேட்டவுடனே தான் கார்த்திக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா மறுபடியும் வந்து சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றது மட்டும் இல்லாம, இலக்கிய அண்ணிய விரட்டணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இல்லையா? அதுக்காக தான் வந்து பயங்கர டென்ஷன் ஆயி இந்த பைரவிய உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.